ஹலோ. எப்போ கிளம்புவீங்க ரவி? ஏன் இப்போ அதை பற்றி கேட்குற? நீ எப்பவும் போல தான். என்னாச்சு? உங்கள் வாய்ஸ் சரியில்லையே. நீங்கள் மத்தியானம் லஞ்ச் சாப்பிடல, அதான் இங்கே வச்சுட்டு போயிட்டீங்களே. சாப்பிட்டேன், நீ விஷயத்த சொல்லு. எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. ஒரு 4 மணிக்கு சூப்பர் மார்க்கெட் வந்துடுறீங்களா? வரேன். அதான் 1/2 மணி நேரம் முன்னாடியே டெலிவரி பண்ணியாச்சு. நான் தான் பண்ணேன். வெளியே வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆச்சு? 100. ஒரு முறை செக் பண்ணி பாரு. இருக்குல்ல? ஓகே பாய். சரி ஓகே. ஹலோ, நான் இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கேன். உனக்கு என் சிச்சுவேஷன் தெரியும்ல? நீ இங்கே உன்னை எவ்வளோ நேரம் கூப்பிடுறது? நான் உங்களுக்கு திருப்பி கால் பண்ணனே. ஃபுல் டைம் என்கேஜ்ட். அதான் வந்துட்டீங்கல்ல, வாங்க. ஒரு வாரத்துக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாம் வாங்கணும், வாங்க. சாரி. என்ன? பில் பண்ணிட்டு வா. யாரை பார்த்துட்டு இருக்கீங்க? பில் பண்ணிட்டு வா. இவருக்கு என்னதான் ஆச்சு? த்ரேசியா பாட்டி, எப்பவும் போல இன்னைக்கும் காத்து வாங்குறீங்களா? ஆபீஸ்ல வேலை இருக்கு, கிளம்புறேன். பாய். ஆஹா, நானே அங்க வரலான்னு இருந்தேன், உங்களை வந்து பார்க்கலான்னு. அது ரவி சார். என்ன விஷயம்? அது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் டீடைலா பேசணும். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நான் ஃபிளாட்டுக்கு வரேன். நான் இப்போ சமீப காலமா ஃப்ரீயா இல்ல. இல்ல சார், போன வாட்டி ஃப்ளட் வந்தப்போ ஒரு கான்ட்ரோவர்சி வந்ததுல, அப்போ கவர்மெண்ட் கிட்ட கலெக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாரே. உங்களோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அதை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. கவர்மெண்ட்டை குற்றம் சொல்ற மாதிரி அதுல இருக்கா? அது மாதிரி இருந்தா இல்ல இல்ல. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த வானிலை ஆராய்ச்சின்றது என்ன காமெடியா? சொல்லுங்க. அது ஒரு கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட், ஓகே? அது இந்த ஃபிளாட் ஃபுல்லா சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல. என்னாச்சு? நீ வரியா? என்ன இடியா இடிக்கிறாரு? கொஞ்சம் லோ பிரஷர், அப்புறம் சொல்றேன். இது மூடவும் செய்யாது. டேய், நீ இன்னும் ஏதாவது நம்பர் டெலிவரி கொடுக்கவே இல்லையா? போன வாட்டி அவர் என்ன பண்ணாருன்னு தெரியும்ல? அதுதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் பேக் பண்ணல. என்ன இவ்வளோ அவசரம்? ஒன்றும் இல்லை. டேய், அதெல்லாம் இருக்கட்டும், உன் டிஷர்ட்டுங்க. அதை ஏன்டா கேட்குறேன்?
முடிச்சிட்டு எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு கொடு கிளம்புறேன். சரி சரி ஏதோ தப்பா இருக்கே. ஹலோ. ம், நான் வரேன். ரவி 9 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புவார். அதுக்கப்புறம் வந்தால் போதும். ஆ, ஓ சரி. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. டீ இப்போ எடுத்துட்டு வந்துடுறேன். பாப்பா அவளை அப்பவே எழுப்பினே, இன்னும் எழுந்திருக்கலையா அவ? ஐயோ, ஸ்கூல் பஸ் இப்ப வந்துரும். எழுந்துருமா தாரா குட்டி, என்ன தூக்கம் இது? எழுந்துரு. இருமா தாரா, கொஞ்சம் கூட தூங்கட்டும். தாரா எழுந்திரி. எழுந்திருச்சு பிரஷ் பண்ணு. டைம் இப்ப என்ன ஆகுதுன்னு தெரியுமா உனக்கு? அதான் எழுந்திருச்சுல. விட்டு விட்டு எந்திரிமா. நான் சீக்கிரம் ரெடி ஆகுறேம்மா. நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, உங்க அப்பா மாதிரியே தான் இருக்க நீ. ஹலோ ஜார்ஜ் சார். இன்னைக்கா? இப்போவா? இல்ல பிரச்சனை ஒண்ணும் இல்ல. நாளைக்கு திரும்ப வந்துடலாம்ல. அது போதும். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போவே கிளம்புறேன். ஓகே, ஒரு நாளைக்கு ட்ரெஸ் எடுத்தா போதும்ல? ஓகே ஓகே. எனக்கு உடனே திருவனந்தபுரம் போகணும். ஜார்ஜ் சார் கூப்பிட்டாரு. அப்புறம் நாளைக்கு வருவேன். அப்படி என்னங்க வேலை? அவ்வளவு தூரம் போயிட்டு உடனே ஆமா, வருது? இவங்க ஒண்ணு பண்றது என்னோட வேலை அந்த மாதிரி. நீ ஒண்ணு பண்ணு, என்ன கொஞ்சம் குளிக்க வை, அப்புறம் பாப்பாவை ரெடி பண்ணு. இல்ல, நான் குளிக்கிறேன், நீ பாப்பாவை ரெடி பண்ணு. ரவி, ஆ, நான் பாப்பாவை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வரேன். பாப்பா, அப்பா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வருவேன். அஃபீஷியல் டியூட்டி. அதுக்கா? கிளம்பு. குட் டே, ஸ்டடி இங்க வெல். பாருமா, டெய்லி ஸ்கூலுக்கு கொடுக்குற லஞ்ச்ல பாதி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுற. இன்னைக்கு ஒழுங்கா சாப்பிட்டு வரணும். இன்னுமா குளிக்கிறாரு? ஏங்க ரவி. ஹலோ ரவி, என்ன இவ்ளோ நேரம்? இன்னுமா குளிச்சு முடிக்கல? திருவனந்தபுரம் வரைக்கும் போகணும்ல, அங்க குளிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல. எப்ப நீங்க ட்ரிவாண்ட்ரம் போகணும்? ஜார்ஜ் சார் வரேன்னு சொல்லியிருக்காரு, வந்தோன்னே போகணும். நீ வேணா ஹிமாவை கூட்டிட்டு போயேன். ஓ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. அப்புறம் நான் நம்ம சாணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் கொடுத்துட்டு வரேன். அதுக்குள்ளேயும் கிளம்பிடாதீங்க. உங்களுக்கு சாப்பாடு டேபிள்ல எடுத்து வச்சிருக்கேன்.